அவங்க அரசுக்கு சாதகமாக பேசுகிறாங்க, எதிர்கட்சி வந்து அரசியலாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னாலும் பதிலுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. எப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க, அடிப்படை எப்படி அமைச்சீங்க, இந்த வழக்குக்கு எப்படி அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று நீதி அரசர் வந்து கேட்டார். உண்மையிலே அவரும் இந்த வழக்கு இவ்வளோ தூரம் ஏன்னா அவருக்கு தெரியும்ல, சாத்தங்குளம் ஒரு வழக்கு நடந்தது, அதே மாதிரி இப்படி ஒரு நடக்குன்னா என்ன விஷயம். அவரும் நல்லா நேற்று கொஞ்சம் போல்டாகவே அவர் ஜட்ஜி நிறைய கேள்விகள் கேட்டார். சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அரசு தரப்புலையும் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவங்க உடம்புல காயப்படாத இடமே இல்லைங்கிறாரு. இந்த மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுல அதை அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று 3 மணிக்கு அதில் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, உடம்புல காயப்படாத இடமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிளகாப்பொடியை வந்து வாயில் பிறப்பொறுப்புல இருந்து மிளகாப்பொடியை தூக்கி அவ்வளோ கொடுமையாக அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த 5 காவலர்களுக்கு ஆதரவாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க, உயர் அதிகாரி சொன்னது தானே செஞ்சோம், எப்படி இவங்களை கைது பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உயிர் போயிடுச்சுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருந்தால் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுவீங்களா? அந்த குடும்பத்தை பாருங்க. அவன் இத்தனைக்கும் அந்த அஜித்குமார் அவர் தான் அந்த குடும்பத்தில், அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா அவங்க 2 பேர்த்தையும் படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ அவன் தான் அந்த குடும்பத்தில் கொஞ்சமாக, அவன் தம்பி கொஞ்சம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவன் அஜித்குமார் தான் அந்த குடும்பத்தில் வந்து எல்லாமே இருக்கிறாரு, குடும்பத்தை ரன் பண்ணிட்டு பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது அவர் மீது இப்படி ஒரு கொலை பண்ணது ரொம்ப ரொம்ப கொடுமை. அதை நினச்சாலே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வழக்கை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நிக்கிதா அவர்கள் மீது உண்மையாகவே அது நகை காணாமல் அதை ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்தணும். 2வது, யார் அந்த அதிகாரி? அந்த மனுதாரர் வந்து இந்த கேஸ் கொடுக்கும்போதே அவர் சொல்லியிருக்காரு, அதாவது நிக்கிதாவுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரி யாரோ தெரியுமா சென்னை தலைமைச் செயலகத்தில், அவங்க மூலியமாக வந்து இந்த வழக்கை ப்ரெஷர் போட்டு தான் அந்த தனிப்படையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுதாரர் தரப்பில் சொன்னாங்க. அதுக்கு அரசு அப்படிலாம் யாருமே கிடையாது, அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அப்படிலாம் யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து பேசினாங்க. பட் இருந்தாலும் இந்த வழக்கு வந்து இதோட நிற்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து உண்மை குற்றவாளி நிக்கிதாவும் சரி, அந்த அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருங்கிறது அவங்களும் உண்மையாக வெளிச்சத்துக்கு வரணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிக்கிதா கண்டிப்பாக வந்து, ஏன்னா உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு பண மோசடி வழக்கு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? காவல்துறை தான் வந்து இனிமேல் வந்து அவங்க தான் வந்து ரொம்ப